Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் construction of quadrilaterals. First, quadrilateral அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். A polygon which has 4 sides is called quadrilateral. Quadrilateral அப்படினா 4 பக்கங்களை உடைய ஒரு வடிவம் தான் quadrilateral. தமிழ்ல நாற்கரம் அப்படினு சொல்லுவோம். ஸோ எந்தெந்த ஷேப்புக்கெல்லாம் 4 சைட்ஸ் இருக்குதோ அது எல்லாமே நாற்கரம் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். 4 சைட்ஸ் இருந்தாவே அது குவாட்ரிலேட்ரல் தான். அந்த 4 சைட்ஸுமே ஈக்குவலாகவும் இருக்கலாம், அன்ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஆக மொத்தம் 4 சைட்ஸ் இருக்கணும். 4 சைட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஷேப்லாம் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ் இருக்குது. இந்த 4 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 4 ஈக்குவல் சைட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த செகண்ட் டயக்ராம் பாருங்கள். இதில் 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த டாப் அண்ட் பாட்டமும் சைடு லெஃப்ட் ரைட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் 4 சைட்ஸ் இருக்குது. இதில் 2 சைடு பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்குது. இதை வந்து பேரலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த ஷேப் பாருங்கள். இதுலேயும் 4 சைட்ஸ் இருக்குது. ஆனால் இது டைமண்ட் ஷேப் இருக்குது. அதாவது இதை நம்ம சாய் சதுரம்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் ரோம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபைனல் டயக்ராம் பாருங்கள். இதுலேயும் 4 சைட்ஸ் இருக்குது. பட் இந்த 4 சைட்ஸுமே ஈக்குவலாகவும் இல்லை, பேரலாகவும் இல்லை, அன்பேரலாக இருக்குது. அதே சமயத்தில் ஈக்குவல் சைட்ஸும் கிடையாது. இந்த போல் இதை 4 சைட்ஸ் இருக்குது. பட் ஈக்குவல் சைட்ஸும் கிடையாது, பேரலல் சைட்ஸும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஷேப் தான் நம்ம வந்து குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் குவாட்ரிலேட்ரல் இல்லையா அப்படின்னா இதுவும் குவாட்ரிலேட்ரல் தான். பட் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஸ்பெஷல் குவாட்ரிலேட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அண்ட் தென் பேரலோகிராம், ஃபைனலாக ரோம்பஸ். இது எல்லாமே குவாட்ரிலேட்ரல் தான். பட் இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் நேம்ஸ் இருக்குது. பிகாஸ் ஸ்கொயர் அப்படின்னா 4 ஈக்குவல் சைட்ஸ், ரெக்டாங்கிள் அப்படின்னா 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல், பேரலோகிராம் பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸ் ஆர் பேரலல். இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும். பேரலல்னா இணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ரோம்பஸ்னால் இந்த ஸ்கொயர் தான் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும், சாய் சதுரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் நேம்ஸ் இருக்குது. பட் இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா பேரலல் சைட்ஸும் இல்லை, ஈக்குவல் சைட்ஸும் கிடையாது. பட் 4 சைட்ஸ் இருக்குது. அதனால் இதோடைய ஜென்ரல் நேம் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ குவாட்ரிலேட்ரல்னால் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கான்செப்டில் ஒரு குவாட்ரிலேட்டரில் ஜியாமெட்ரிக்கல் மெத்தடில் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது குவாட்ரிலேட்டரில் ஜியாமெட்ரிக்கல் மெத்தடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில டைப்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் டைப் பாருங்கள். 4 சைட்ஸ் அண்ட் எ டயகனல் ஆர் கிவன். அதாவது 4 சைட்ஸும் ஒரு டயகனல் வேல்யூவும் கொடுத்துட்டா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் டைப்பில் பார்க்கலாம். அண்ட் தென் செகண்ட் டைப் பாருங்கள். 3 சைட்ஸ் அண்ட் 2 டயகனல்ஸ் ஆர் கிவன். 3 சைடு வேல்யூஸ் அண்ட் 2 டயகனல்ஸ். டயகனல் அப்படின்னா 2 கார்னர் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற லைன் தான் டயகனல். ஸோ இந்த செகண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸ் இருக்கும் அண்ட் தென் 2 டயகனல்ஸ் இருக்கும். இது கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த செகண்ட் டைப்பை யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். தென் தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ் அண்ட் அண்ட் ஆங்கிள் ஆர் கிவன். 4 சைடு கொடுத்துருவாங்க. ஆனால் டயகனல் கொடுக்கறதுக்கு பதிலாக ஆங்கிள், ஏதாவது ஒரு சைடோடைய ஆங்கிள் கொடுத்துருவாங்க. ஆங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த தேர்ட் டைப்பில் பார்க்கலாம். அண்ட் தென் ஃபோர்த் டைப் பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸ் அண்ட் 2 ஆங்கிள்ஸ் கொடுத்துருவாங்க. 3 சைட்ஸ் கொடுத்துட்டு இந்த ப்ரீவியஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆங்கிள் இருந்தது. ஆனால் இந்த ஃபோர்த் டைப்பில் பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸ் 2 ஆங்கிள்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 2 ஆங்கிள்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத ஃபோர்த் டைப்பில் பார்க்கலாம். அண்ட் தென் ஃபிஃப்த் டைப் பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸ் 3 ஆங்கிள்ஸ். 2 சைடு வேல்யூ கொடுத்துருவாங்க, ஆங்கிள் 3 வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. இந்த போல் டிஃப்ரெண்ட்டாக சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ், டயகனல்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த மாதிரி 5 டைப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 டைப்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு குவாட்ரிலேட்டரில் ஜியாமெட்ரிக்கல் மெத்தடில் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். Exercise 5.4
Construct the following quadrilaterals with the given measurements and also find their area. Question number 1. Quadrilateral ABCD where AB equal to 5 cm, BC equal to 4.5 cm, CD equal to 3.8 cm, DEA equal to 4.4 cm and AC equal to 6.2 cm. இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்ஸுக்கு ஒரு ரஃப் டயக்ராம் ஃபார்ம் பண்ணோம். ஸோ ஒரு குவாட்ரிலேட்ரல் ஒரு 4 சைட்ஸ் இருந்தாவே அது குவாட்ரிலேட்ரல் சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக ஒரு குவாட்ரிலேட்ரல் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குவாட்ரிலேட்ரல் ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு நம்ம நேம் பண்ணோம். குவாட்ரிலேட்ரல் நேம் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏபிசிடியை 4 வெர்டெக்ஸுக்கு நம்ம நேம் பண்ணிக்கணும். எப்படி நேம் பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸில் தான் நம்ம நேம் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஏ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடம் பியாக இருக்கணும், அண்ட் தென் இந்த இடம் சியாக இருக்கணும், இது டியாக இருக்கணும். இப்போது ஏபி இதோடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர், ஏபியோடைய லென்த் 5 சென்டிமீட்டர். ஸோ இந்த இடத்துல 5 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். அண்ட் தென் பிசியோடைய லென்த் 4.5 சென்டிமீட்டர். அண்ட் தென் சிடி இதோடைய லென்த் பார்த்தீங்கன்னா 3.8 சென்டிமீட்டர். அண்ட் தென் டிஏ இதோடைய லென்த் பார்த்தீங்கன்னா 4.4 சென்டிமீட்டர். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏலேருந்து சி, அதாவது ஏங்கிற கார்னர்லேருந்து சிங்கிற கார்னரை ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஒரு டயகனல் வரும். இந்த டயகனலோட லென்த்து தான் 6.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி ஈக்குவல் டு 6.2 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ரஃப் டயக்ராம் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். ரஃப் டயக்ராமை கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின் டயக்ராமை இதுலேருந்து ஈஸியாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட முடியும். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பேஸ் வேல்யூ எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஏபி சைடு ஏபியோட வேல்யூ 5 சென்டிமீட்டர். ஸோ உங்கள் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துக்கிட்டு ஏபி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு ஒரு லைன் செக்மெண்ட் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட். இந்த மாதிரி 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஸ்கேலை ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இப்போது ஏபி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு ஏபி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இப்போ ஏபி லைன் செக்மெண்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பிசியோட லென்த் பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர். இப்போது இந்த பிசி லைன் செக்மெண்ட்டை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துக்கிட்டு காம்பஸை பியில் ஃபிக்ஸ் பண்ணணும். பியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காம்பஸில் பிசியோடைய லென்த் எவ்வளோன்னு பாருங்கள். பிசியோடைய லென்த் 4.5 சென்டிமீட்டர். 4.5 சென்டிமீட்டருக்கு நம்ம காம்பஸை மெஷர் எடுத்துக்கணும். இப்போ இதில் பாருங்கள் 4. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காம்பஸோடைய வேல்யூ 4.5 அப்படின்னு காட்டும். இப்போ நீங்கள் காம்பஸ் எடுத்து உங்கள் ஸ்கேலில் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்கேலில் தான் 4.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். ஓகே, எடுத்ததுக்கப்புறம் பியில் வச்சு ஒரு ஆர்க் இந்த மாதிரி ஒரு ஆர்க் போட்டுக்கோங்க. அண்ட் தென் இப்போ பிசி வந்து 4.5 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம ஒரு ஆர்க் போட்டாச்சு. இப்போது ஏலேருந்து சியை கனெக்ட் பண்ணணும். ஏசியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6.2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே காம்பஸ் எடுத்து ஏல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காம்பஸோடைய ரேடியஸ் 6.2 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கோங்க. 6.2 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. இப்போது இதை ஜாயின் பண்ணுற மாதிரி கட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஆர்க் ட்ரா பண்ணணும்.
இந்த மாதிரி ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது இந்த கட் பண்ணுற பாயிண்ட் தான் நமக்கு சி. இப்போ இதிலேருந்து பியையும் இதிலேருந்து ஏவையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸ்கேல் எடுத்து சியில் வச்சு இந்த கட் பாயிண்டில் வச்சு பியை ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் தென் அதே போல் இங்கேருந்து ஏவையும் ஜாயின் பண்ணுங்கள். இப்படி நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போது இந்த பாயிண்ட்டுக்கு சி அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போது பிசியோட வேல்யூ 4.5 சென்டிமீட்டர் அண்ட் தென் ஏசியோட வேல்யூ 6.2 சென்டிமீட்டர். இப்போ இது வரைக்கும் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கும். இப்போது நெக்ஸ்ட் நமக்கு வெர்டெக்ஸ் டி வேணும் இல்லையா? இப்போ இந்த டி எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, அகைன் உங்கள் காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துகிட்டு சிடி இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.8 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கு. காம்பஸை சியில் ஃபிக்ஸ் பண்ணணும். காம்பஸை சியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ரேடியஸ் 3.8 சென்டிமீட்டருக்கு ஸ்கேலில் மெஷர் எடுத்துக்கோங்க. .8 சென்டிமீட்டர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்ம மெஷர் எடுத்துக்கலாம். .8. இப்போது இந்த பக்கம் ஒரு ஆர்க் இந்த மாதிரி ஒரு ஆர்க் போட்டுக்கோங்க. அண்ட் தென் ஏலேருந்து டி வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4.4 சென்டிமீட்டர். இப்போ காம்பஸை ஏல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காம்பஸை ஏல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 4.4 சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 4.4 பார்த்தீங்கன்னா 4.4 இருக்குது. இப்போது இதை யூஸ் பண்ணி ஒரு ஆர்க் இந்த மாதிரி. இப்போ உங்கள் காம்பஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது இந்த கட் பாயிண்ட்டையும் சியும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸ்கேல் எடுத்து இதையும் சியும் இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் தென் அதே போல் இங்கேருந்து ஏவும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போது இந்த கட் பாயிண்ட் வந்து டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது சிடி ஈக்குவல் டு 3.8 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதே போல் ஏடி வந்து 4.4 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போது கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு ஏபிசிடி அப்படின்னு ஒரு குவாட்ரிலேட்டரில் ட்ரா பண்ணியாச்சு. குவாட்ரிலேட்டரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கொஷினில் பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபைண்ட் தயர் ஏரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குவாட்ரிலேட்டருடைய ஏரியா என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஸ்பெஷலாக ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் ஏரியா. ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு டி இன்ட்டு h1 ப்ளஸ் h2 ஸ்கொயர் யூனிட்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு குவாட்ரிலேட்டருடைய ஏரியா வேணும் அப்படின்னாக்க 1/2 இன்ட்டு டி இன்ட்டு h1 ப்ளஸ் h2 இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோம். இங்கே டி அப்படின்றது டயகனல், h1 அண்ட் h2 அப்படின்றது ஹைட் 1 அண்ட் ஹைட் 2. ஸோ h அப்படின்னாவே நமக்கு ஹைட் அப்படின்னு தெரியும். இப்போ h1 h2 கொடுத்துருக்கனால ஒரு குவாட்ரிலேட்டரலுக்கு 2 ஹைட் இருக்கும். ஸோ அந்த 2 ஹைட்டையும் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணோம். ஃபைண்ட் பண்ண ஹைட் வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணிவிட்டு டயகனல் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா குவாட்ரிலேட்டருடைய ஏரியா நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஒரு குவாட்ரிலேட்டருடைய ஏரியாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த குவாட்ரிலேட்டருடைய ஏரியா நமக்கு வேணும் அப்படின்னாக்க இந்த ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். half இன்ட்டு டி. டி மீன்ஸ் டயகனல். இந்த டயகனல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 6.2 சென்டிமீட்டர். ஸோ டிக்கு பதிலாக 6.2 அப்படின்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல h1 அப்படின்றது ஹைட் 1. நம்ம இன்னும் இந்த குவாட்ரிலேட்டருடைய ஹைட்டை கண்டுபிடிக்கல. ஹைட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செட் ஸ்கொயர்ஸை எடுத்துக்கோங்க. செட் ஸ்கொயர்ஸை எடுத்துக்கிட்டு
இந்த சென்டர் லைன் இருக்கு இல்லையா, அந்த டயகனல் லைன் அதுவும் இந்த செட் ஸ்கொயரும் பேரலாக இருக்கிற மாதிரி அது மேலே இப்படி கோயின்சைட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இதை அப்படியே ஸ்லைட் பண்ணினீங்கன்னா, ஸ்லைட் பண்ணிவிட்டு டி அப்படின்ற இந்த கார்னரும் இந்த லைனும் மெர்ஜ் ஆகிற மாதிரி இந்த செட் ஸ்கொயரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நேராக ஒரு லைன் இங்கிருந்து ஒரு லைன், இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே போல் இப்போ செட் ஸ்கொயரை இந்த மாதிரி அப்சைட் டவுனாக திருப்பிட்டு மறுபடியும் இந்த லைனில் கோயின்சைட் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது இப்படியே ஸ்லைட் பண்ணி பிங்கிற இந்த கார்னரும் சென்டர் லைனும் கோயின்சைட் ஆகிற மாதிரி ஒரு லைன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி இப்போ இந்த செட் ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது அகைன் உங்கள் ஸ்கேல் எடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி இதோடைய லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணுங்கள். இப்போது இதோடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2.6 வருது. ஸோ இந்த வேல்யூ 2.6, இது வந்து H1 அப்படின்னு வச்சுக்கலாம். அகைன் இப்போது உங்கள் ஸ்கேலை வந்து இங்கே வச்சு இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3.6 இருக்குது. ஸோ இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா 3.6. இப்போ ஸ்கேல் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது H1 எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 2.6 இருக்குது. ஸோ H1க்கு பதிலாக 2.6 ப்ளஸ் H2 3.6 இருக்குது. ஸோ இங்கே வந்து 3.6 எடுத்துக்கலாம். இப்போது கிடைச்ச இந்த வேல்யூஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 1/2 இன்ட்டு 6.2 இன்ட்டு 2.6 ப்ளஸ் 3.6 ஈக்குவல் டு 6.2 அப்படின்னு கிடைக்கும். அகைன் இந்த 1/2 அப்படியே வச்சுக்கிட்டு 6.2 இன்ட்டு 6.2 இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 38.44 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போது இந்த வேல்யூவை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம். இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 19.22 இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ த ஏரியா ஆஃப் த quadrilateral ABCD is equal to 19.22 centimeter square.